ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு சிம்பிளாக எந்த காய்கறியும் போடாமல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிக்குங்க. வெந்தயம், கடுகு, சீரகம் இதெல்லாம் போட்டுக்குங்க. புளி நான் ஊற வைக்க மறந்துட்டேன், அதனால் சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். அதாவது தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் புளியை போட்டு. அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்குங்க. வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் சைடில் நாங்கள் அதிகமாக அதை யூஸ் பண்ணுறதில்ல. நான் யூஸ் பண்ணுறதில்ல, வாங்கிட்டு வர மாட்டார், அதனால் போடுறதில்ல. நல்லா தீ அதிகமாக வச்சு வதக்கக்கூடாது. சிம்மில் வச்சு நல்லா ஸ்லோவாக வதக்கினிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு கூட கொஞ்சம் உப்பு போட்டு, கருவாட்டில் உப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது, அதில் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா குழைவாக வதக்கி விட்டுருங்க. சில பேர் காயெல்லாம் போடுவாங்க, நிறைய முருங்கைக்காய், இந்த மொச்சக்கொட்டை, அது மாதிரி நிறைய போட்டு கத்திரிக்காய். நான் கத்திரிக்காய் போட்டு செய்வேன். எங்கள் வீட்டில் இப்போ சுத்தமாக கத்திரிக்காயும் இல்லை, வெறும் கருவாடு மட்டும் போட்டு இப்படி செய்யறதுன்றதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சிம்பிளாக கத்திரிக்காய் இல்லை, அதனால் அப்படி செய்கிறோம். கத்திரிக்காய் இன்னும் நிறைய காயெல்லாம் போட்டு செய்வோம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இது சிம்பிளாக எந்த காய்கறி எதுவுமே இல்லை, சிம்பிளாக வெறும் கருவாடு மட்டும் இருக்குது, போட்டு ஒரு வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு குழம்பு வைக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இது வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி இது வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள். எல்லாத்துக்குமே இந்த மிளகாத்தூள் தான் நாங்கள் போடுவோம். கறி குழம்பு, மீன் குழம்பு, எந்த குழம்பா இருந்தாலும் இந்த ஒரு தூள் தாங்க. இதை கொஞ்சம் போட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் காரமே ஆல்ரெடி தூள் கம்மியாக தான் இருக்கும். மிளகாத்தூள் காரம் கம்மியான மிளகாத்தூள் தான். அது போட்டுட்டு ஒரு கொதி வரும்போது புளி தண்ணி ஊற்றிடுங்க. புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வர பார்த்து மீன் குழம்பு அப்புறம் எப்படி வைப்பீங்க அதே மாதிரி மீன் குழம்பு எப்படி சுண்டி வரும்போது மீனை போடுவீங்களோ அது மாதிரி சுண்டி வரும்போது கருவாடு போட்டுங்க. இது ரைஸ் ஊற வச்சுருக்கேன், சாதம் உழ வச்சுருக்கேன் சாதம் வடிக்கிறதுக்காக. நல்லா கொதித்து சுண்டி வரும்போது கருவாடு போட்டேன். கருவாடு போட்டதுக்கப்புறம் எடுத்தது எவ்வளோ குழம்புக்கு திக்காக இருக்குது பாருங்கள், இன்னும் ஆற இன்னும் திக்காகிடும். அவ்வளோதாங்க. கருவாடு போட்டு நல்லா சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். உண்மையாகவே சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.